வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மதராசி மூவி ரிவ்யூ வெறும் 5 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ வித்தவுட் எனி டிலே. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 லோடு பார்த்தீங்கன்னா கன்ஸ் பார்த்தீங்கன்னா இறங்க போதும். அது நம்ம வில்லன் கேங்கில் இருந்து. ஸோ இதை தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா என்ஐஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த என்ஐஏ போலீஸ் ஃபோர்ஸோட அந்த டீமோட பார்த்தீங்கன்னா ஒரு லீடராக பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஒன் ஆஃப் தி கேரக்டரான பிஜு மேனன் இருக்கிறாரு. ஸோ அந்த கன் லோட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இறங்குறத ஸ்டாப் பண்ணார். எப்படி ஸ்டாப் பண்ணார், இந்த கதைக்குள்ளே நம்ம படத்தோட ஹீரோவான எஸ்கே எப்படி வந்தார் அப்படிங்கிறது தான் மிச்ச படத்தோட கதை. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பாசிட்டிவ்ஸே இந்த படத்தோட வில்லன் வித்யுத் ஜம்வால். ஸோ இவரை பற்றி நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. லிட்ரலி சொல்கிறேன், அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டாக தான் போயிட்டுருக்கு, என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃப் நான் நுழைஞ்சதுக்கப்புறம் அவரோட அந்த கேரக்டரைசேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, உண்மையாக சொல்கிறேன் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த செகண்ட் ஹாஃபில் அவரோட ஒரு என்ட்ரி சீன் ஒன்று இருக்கும். லிட்ரலி சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ட்ரி சீன்ஸ் ஃபார் வில்லன்ஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தமிழ் சினிமாவில் பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. லிட்ரலி சொல்லி எனக்கு கூஸ் பம்ப்ஸே வந்துருச்சு. அவரோட கேரக்டர் ஆகட்டும், இல்லாட்டி நம்ம சார்பட்டா பரம்பரையில் பார்த்திங்கன்னா டான்சிங் ஹீரோஸாக வந்தார் இல்லையா, ஸோ அவரோட கேரக்டர் ஆகட்டும், அவர் பேர் பார்த்திங்கன்னா ஷபீர். ஸோ ஷபீரும் பார்த்திங்கன்னா அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அவரோட அந்த 2 வில்லன் கேரக்டருமே பார்த்திங்கன்னா உண்மை சொல்லணும்னா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீனில். லிட்டரலி அதை பார்க்கும்போது தெரிஞ்சு அவங்க பண்ண அந்த ஒரு விதம், அது உண்மை சொல்கிற பயங்கரமாக இருந்துச்சு. அது 3ஆவதாக எஸ்கே பற்றி சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி தான் இன்டர்மிஷன் கழிச்சதுக்கப்புறம் வேறு மாதிரி ஒரு பீஸ்ட் மாதிரியான ஒரு ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் கைடெல்லாம் வச்சு பண்ணியிருந்ததாக சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ மற்ற கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பிஜு மேனும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பண்ணியிருந்தார். விக்ராந்துக்கு கேரக்டர் ரொம்ப சின்னது தான். ஸோ அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னுமே அவரோட கேரக்டருக்கு இன்னுமே கொஞ்சம் கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பிக் ஹீரோஸ் தான். ஸோ அவருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரக்டரைசேஷன் பண்ணி கொடுத்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அவங்களுக்கு கொடுத்த பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ருக்மணி வசந்தும் பார்த்திங்கன்னா கொடுத்த அளவுக்கு பெஸ்ட்டாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ 2ஆவது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப். எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா படம் ஃப்ளாப் ஆயிரும். நிறையா படம் பார்த்துருக்கோம். பட் ஒரு படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் ஃப்ளாப் ஆனது சரித்திரமே கிடையாது. அந்த லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் மதராசி சேரும். ஏன்னா செகண்ட் ஹாஃபு உண்மை சொல்கிறேன் தரமாக இருந்துச்சு. லிட்ரலி சொல்கிறேன் வேறு மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் அதுவும் டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம், அதுவும் அந்த சொன்னாலும் தெரியுமா வித்யுத்தோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் வரைக்குமே படம் ஏதோ தீக்குழு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். சும்மா அப்படியே சுட்டு எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை. ஸோ உண்மையாக சொல்கிறேன் அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இன்டர்வல் உண்மையாக சொல்கிறேன் பீக்குக்கு போயிடுச்சு. அதுவும் ஸ்டார்டிங் கூட ஓரளவுக்கு லேகு ஒரு மாதிரி பிளா அப்படின்னு காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வித்யுத்தோட அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் உண்மையாக சொல்கிறேன் எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். வேற மாதிரிண்ணா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஸ்டார்டிங் லேகாக கொண்டு போயிருந்தாலுமே அந்த டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தா சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ உண்மையாக சொல்லி எனக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோன்னே ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். அதான் நான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கம்மியாக பேசிகிட்டு இருக்கேன். அந்த மூடு பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா என்னை விட்டு வெளியே வர மாட்டேங்குது. அந்தளவுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. அப்புறம் இந்த படத்தோட பிஜிஎம் சொல்லியே ஆகணும். அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா கலக்கியிருக்காரு. அது எஸ்கேக்கு அதான் சொல்கிறேன்ல, ரஜினி அவர்களாகட்டும், விஜய் அவர்களுக்காகட்டும், இல்லை தமிழ் ஹீரோஸே வச்சுப்போமே, தமிழ் ஹீரோஸுக்குன்னா வந்துட்டு தமிழ் ஹீரோஸுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா கலக்கிடுவார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. ஸோ அதில் இந்த படமும் பார்த்தீங்கன்னா சரி, எஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா கலக்கியிருக்காரு. பிஜிஎம் ஒவ்வொரு பிஜிஎமும் பார்த்தீங்கன்னா உட்காந்து கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த சலம்பல பாட்டு சொல்லவே தேவையில்லை. அவர் எஸ்கேவோட இன்ட்ரடக்ஷன் அதுதான். ஸோ அது நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா தங்கப்பூவே பாட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் என் ப்ளேலிஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிட்டேன். நீ ரிப்பீட்டடாக கேட்க வேண்டியது வேலை. அந்தளவுக்கு சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாகவே இருந்துச்சு. அந்த பிஜிஎம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சரி, இந்த படத்தில் மோஸ்ட்லி எல்லா பாசிட்டிவ் பேசிகிட்டே நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம், எப்போதுமே சொல்கிற மாதிரி. ஸோ டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம் அப்படிங்கிறனால விஷுவல்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், லைட்டிங் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. ஸோ இதை நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் லாஜிக். ஸோ லாஜிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் கதையிலே பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்ல ஒரு லாஜிக் இருக்காது.
அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஜிக் மிஸ்டேக்குங்கிறது நிறையானா அப்படி கிடையாது. லாஜிக்குங்கிறது கன்ஃபார்ம் இந்த படத்தில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோயின் கேரக்டர் மேலே பார்த்தா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் லவ் வரும் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக கனெக்ட் ஆகிருப்பீங்க. பட் அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் பண்ணுற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு கூலி படத்தில் வர ஸ்ருதிகாசன் ஞாபகம் தான் வந்துச்சு. அது ஏங்கிறது இப்போயே கூலி படம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி கொஞ்சம் எப்படி சொல்கிறது டார்ச்சராக இருக்கலாம். என்னடா எதுக்குடா இந்த கேரக்டர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கு இன்னுமே கொஞ்சம் கேரக்டர்ஸ் படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் த ஃபிலிம் வராங்க. என் ஃபிலிமோட ஒன் ஆஃப் தி கோர் கேரக்டராக கூட இருக்காங்க. பட் ஸ்டில் இன்னுமே அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபைட் சீனோ ஏதாச்சும் ஒன்று கொடுத்து அந்த ஒரு விமனுக்கான ஸ்டீரியோ டைப்போ ஏதாச்சும் ஒன்று உடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் அவங்க கேரக்டர் வந்து நீட்டாக பண்ணியிருந்தாலுமே அந்த ஒரு லாஜிக்னஸ் அப்படிங்கிறது இடிக்குது. அந்த கதையிலுமே பார்த்தா சில லாஜிக்னஸ் இடிக்குது. அந்த லாஜிக்கெல்லாம் தூக்கி வச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மூவிஸ்னே சொல்லலாம். ஸோ உண்மையாலே ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி ரைட்டிங்கில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோட்டையை விட்டுருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. ஸோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கேட்கும்போதே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ் ஒன்லைன் நல்லாயிருக்கும். பட் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி ரெண்டு ஸ்டோரி கம்பைன் ஆகி தான் பார்த்தீங்கன்னா கோரா அமையும். ஸோ ஒரே ஒரு ஒன்லைன் தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒன்லைன் சொன்னோன்னா இந்த படம் நீங்களே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்னு நினச்சிப்பீங்க. அந்தளவுக்கு அந்த ஒன்லைன் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி லாஜிக்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ ஏஆராமோட கம்ப்ளீட் கம்பேக் அந்த துப்பாக்கி கஜினி அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி அந்தளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எஸ்கேவே இருக்கிற அந்த ஒரு ஃபார்முக்கும் ஏஆராம் சேரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாகவே இருந்துச்சு. ஸோ ப்ராப்பர் கம்பேக்காக கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. பட் ஸ்டில் இது ஒரு நல்ல ஒரு கம்பேக் தான். ஸோ ஏஆராம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்கள் கொடுப்பாருங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ படம் ஓவராலாக கேட்டிங்கன்னா ஏன்னா 5 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு. ஸோ ஓவராலாக கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா படம் ஒரு நல்ல ஒரு படம். கன்ஃபார்ம் நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா போய் ட்ரை பண்ண வேண்டிய படம். பட் இந்த ஒரு லாஜிக் விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி அந்த லாஜிக் சில பேருக்கு வந்து இடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி இந்த படத்தில் எந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது. ஏ சர்டிஃபிகேட்டு இல்லை யூஏ தானா. ஸோ யூஏ பார்த்தீங்கன்னா சில ரத்தம் தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் இருக்குது. அது மட்டும் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கிரேட் கல்லூரியோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5. ஸோ 4.5 கொடுத்துருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு இந்த படம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ சாரி 5 மினிட்ஸ்லாம் முடிக்க முடியல. பட் இது ஒரு 8 மினிட்ஸ் வியூவை வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் ஐ எம் யுவர் ஜிகே.